ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நெவா நதிக்கரை ஓரத்தில் ஒரு அமைதியான ஒரு நேரம். ஆனால் திடீர்னு பார்த்தோன்னா ரஷ்யாவோட உளவுத்துறை அதிகாரிகள் ரொம்ப வேகமாக செயல்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட் ஆனது அவர்கிட்ட கிடைக்குது. இதை பிரித்து பார்க்குறப்போ அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா 500 பக்கம் அடங்கிய அந்த டாக்குமெண்ட்டில் பல்வேறு விதமான ரகசியங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யாவோட S-400, ரஷ்யாவோட MI-8 ஹெலிகாப்டர் சீரியஸ் பற்றின சில கிரிட்டிக்கல் டேட்டாஸ்ன்றது அதில் கிடச்சிருக்கு. எப்படிடா இந்த விஷயம் வெளியில் வந்தது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, ரொம்ப சென்சிட்டிவான டேட்டாஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி விசாரிக்க வேண்டிய விதத்தில் ஒரு விசாரணை நடத்துகிறப்ப யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டாக நம்ம பங்காளி பாகிஸ்தான் அங்கே இருந்திருக்காங்க. என்னடா சொல்கிற, ரஷ்யாவுக்குள்ள பாகிஸ்தானோட உளவு வேலையா? ISI இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னா பண்ணது ISIயே தான். S-400 பற்றின முக்கியமான சில டேட்டாஸை எடுக்க போயிட்டு அப்படியே அது திசை திரும்பி MI-8 பற்றின சில கிரிட்டிக்கல் டேட்டாஸும் S-400 ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பற்றின சில தகவல்களும் இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரஷ்யாவோட நிலப்பரப்பில் பாகிஸ்தான் உளவுத்துறையோட முதல் சம்பவமாக இது பதிவானதா FSB ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின சில முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கிறது இந்த ஒரு பதிவில் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் தமிழ் TP ட்ரெண்டிங்ஸ். ISI பாகிஸ்தானோட உளவுத்துறை, FSB ரஷ்யாவோட உளவுத்துறை. ரஷ்யாவோட உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிறதுல ஒரு சுப்பீரியரான உளவுத்துறைன்னு சொல்லலாம். எல்லா நாடுகளில் இருக்கிற மாதிரியும் இந்த FSBக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. சில இடங்களில் இன்டெல் ஃபெயிலியர்ன்றதும் நடந்திருக்கு. முக்கியமான சில பாதுகாப்புத்துறை சார்ந்த அதிகாரிகள்னு சொல்லிட்டு உக்ரைன் ரஷ்யாக்குள்ளே நியூட்ரலைஸ் பண்ண சில சம்பவங்களும் நடந்திருக்கு. ஆனால் அதுக்குன்னு FSBயை நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் ஓரம் தள்ளி வச்சிட முடியாது. அமெரிக்காவுக்கு நிகராக மொசாடுக்கு ஈக்குவலான ஒரு உளவுத்துறைனா இந்த FSBயை சொல்லலாம். இந்த FSB அதிகாரிகளுக்கு ஒரு தகவலானது கிடைச்சிருக்கு. என்னன்னா, அவங்களோட உளவாளிகள் மூலயமா பாகிஸ்தானோட ISI ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில கிரிட்டிக்கல் டேட்டாஸை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எடுக்கக்கூடிய இந்த டேட்டாஸ் ஆனது இந்தியா ரஷ்யா சம்பந்தப்பட்ட அந்த மிசைல் நெட்வொர்க்ஸ் பற்றினதும், ரஷ்யாவோட ஒர்க் ஹார்ஸாக இருக்கக்கூடிய M8 ஹெலிகாப்டர் சீரியஸ் இருக்கு. இது வந்து இந்தியா ஆல்மோஸ்ட் ஒரு 170 யூனிட்ஸ் வரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. 2017 ஒட்டு மொத்தமாக ரிட்டையர் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னமும் ரஷ்யாவோட படைகளில் ஒரு 300 ஹெலிகாப்டர்கள் வரைக்கும் இந்த வகையிலானது பயன்படுத்தப்பட்டிருந்த தகவல்களில் இருக்கு. ரிட்டையர் பண்ணப்பட்ட சில ஹெலிகாப்டர்கள் கூட இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திரும்ப சர்வீஸ்க்கு கொண்டு வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ இதுக்கான ட்ரேசஸ் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கண்டுபிடிக்கிறப்போ ராஸ்டெக் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு சிஸ்டம் இன்ஜினியர் மேல இவங்களுக்கு சந்தேகமானது வருது. அவரோட நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்கிறப்போ அவருக்கு ISIயோட ஒரு லிங்க் இருக்கிறது தெரிய வருது. இந்த லிங்க்ன்றது ரொம்ப பெருசா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இங்கிருந்து UAE குவைத்திலிருந்து பாகிஸ்தானை கனெக்ட் பண்ணுறதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஒரு முக்கியமான திட்டம் என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி 7ஆம் தேதி இந்த அரெஸ்ட் ஆனது நடந்துச்சு. அந்த 7ஆம் தேதி ரஷ்யா சம்பந்தப்பட்ட இந்த கிரிட்டிக்கல் டாக்குமெண்ட்ஸை ஒரு கொரியர் கவர் மாதிரி கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுக்கணும். அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க யாருன்னு தெரியாது, அவங்களுக்குள்ள இருக்க கோட் நேம் இல்லை அவரை பற்றின சில அங்க அடையாளங்கள் கிடைச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட கொடுக்கணுன்றத இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க். ஸோ இவர் என்ன பண்றாரு, அந்த நிறுவனத்திலிருந்து, ஏன்னா ராஸ்டாக்னு சொல்லக்கூடியது S-400 தயாரிக்கிறதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிறுவனம். அல்மசான்டி அதுக்கான டிசைனிங், அதுக்கான சில முக்கியமான சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸ் பண்ணுவாங்க. இதில் ராஸ்டெக் நிறுவனத்தோட வேலை என்னன்னு கேட்டனா, இதுக்கான ப்ரொபல்ஷன் சிஸ்டம் S-400 மிசைல்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு மிசைலுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரொபல்ஷன் சிஸ்டமானது இருக்கும் அதோட ரேஞ்சை பொறுத்து. உதாரணத்துக்கு ரொம்ப லாங் ரேஞ்ச் போகக்கூடிய ஏவுகணைகள் அப்படி இருக்கப்போ அதோட ப்ரொபல்ஷன் சிஸ்டம் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா வேலை செய்யும். ஸோ அதை பத்தின சில தகவல்கள். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க திருடின அந்த டேட்டாவில் S-400 சம்பந்தப்பட்ட டேட்டா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. இந்த 500 பக்கத்தில் ஒரு 10 பக்கங்கள் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு கிரெம்லின்ல இருந்து ஒரு செய்தியானது வெளியிட்டிருக்காங்க. ஸோ மீதம் இருக்கக்கூடிய அத்தனை டேட்டாஸும் இந்த MI-8 ஹெலிகாப்டர்ஸ் பற்றினது தான் இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு அரெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவில் இவருக்கு மிகப்பெரிய தண்டனையானது இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாடும் உள்ள இருக்கக்கூடிய துரோகிகளை விட மாட்டாங்க. அதுவும் ரஷ்யாவோட கிரிட்டிக்கல் டேட்டாவை எடுத்து பாகிஸ்தானுக்கு ரஷ்யாவுக்கு இப்போ ரொம்ப பிரச்சனைகளானது போயிட்டு இருக்கு. ரஷ்யாவோட எக்யூப்மெண்ட்ஸை பாகிஸ்தான் ப்ராப்பராக வாங்குறது இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஒட்டுமொத்தமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கமாக போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரஷ்யாவுக்கு இவங்களுக்கு 7ஆம் பொருத்தமாக இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ அப்படிப்பட்ட ஒரு நாட்டோட உளவுத்துறை தன்னோட நாட்டில் வந்து ஒரு ஏஜென்ட்டை ஹையர் பண்ணி இங்க இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து டேட்டாஸ் எடுத்திருக்காங்கன்றத ரஷ்யா ரொம்ப சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் அந்த நபருக்கு 20 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்றது கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவை பற்றி சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும். இங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் கல்ச்சரை வந்து ஆஹா ஓஹோ நீ எப்படி வேணா என்ன வேணா பண்ணுற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் பிரசிடென்ட் புதினோட நிறைய ஸ்பீச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டமைப்பை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அவங்களோட கல்ச்சருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்கும் மேலே அவங்களோட நாட்டோட பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீ எப்படி வேணா இரு, முதல்ல நாட்டோட பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. அப்படி இருக்க நாட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்கன்னா இதோட தண்டனைகள்ன்றது இன்னும் ரொம்ப தீவிரமா இருக்கும். சரி, ஒரு நிமிஷம் இரு. பாகிஸ்தான் இதை பண்ணியிருக்கிறதா எஃப்எஸ்பி, அதாவது ஐஎஸ்ஐக்கு இதில் லிங்க் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் டைரெக்டாக அக்யூஸ் பண்ணல. கிரெம்லின் வந்து ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் மேபி ஐஎஸ்ஐயோட வேலை இதில் இருக்கலாம், இது டைரெக்டாக பாகிஸ்தானுக்கு போகுதுன்றதை கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக இவங்க யுஏஇக்கு அனுப்பி அங்கேருந்து டாக்குமெண்ட்ஸை ஸ்மகிள் பண்ண ட்ரை பண்ணாங்கன்ட்டு சொல்கிறேன். இப்போ எதுக்கு இந்த ஒரு டேட்டாவை இவங்க எடுக்கணும்? இப்படி எடுக்கிறதுனால என்ன பெருசாக உங்களுக்கு நடந்துற போது? இந்த MI8 எடுக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா இந்தியா கிட்டே MI8 சர்வீஸ்லேயே கிடையாது. அப்படி இருக்கப்போ என்ன விதமான டேட்டாஸ் இதில் உங்களுக்கு உதவும் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க பிளான் பண்ணியிருக்கிறது மேபி S400 இருக்கலாம். ஆனால் MI8ஓட சீக்ரெட்ஸு நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் ஓரந்தள்ளிட முடியாது. ஏன்னா 2 முக்கியமான டீட்டெயில்ஸை பற்றி அவங்க எடுத்திருக்காங்க. MI8 AMTSHV இது ஒன்று. இரண்டாவது இருக்கக்கூடியது MI8 AMTSHV VA வேரியன்ட்னு சொல்லுவாங்க. இது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அப்கிரேடட் வேரியன்ட். இப்போ இந்த 2 வகையான ஹெலிகாப்டர்களையும் அந்த குறிப்பிட்ட ஒரு டீட்டெயில்ஸை டார்கெட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, முதல்ல சொல்லப்பட்ட SHV வேரியண்ட்டில் அதோட டெர்மினேட்டர் அசால்ட் டிரான்ஸ்போர்ட்டையும் அதோட என்ஹான்ஸ்டு சர்வைவபிலிட்டியும் ஆர்மர்டு காக்பிட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் NGV காம்பேட்டபிள் ஏவியானிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதையும் டோர் மவுண்டட் PKT மிஷின் கன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெலிகாப்டர்களுக்கு 4000 கிலோமீட்டர் ரேஞ்ச் அது வரைக்கும் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியானது இருக்குது. இதை பற்றின சில கிரிட்டிக்கல் டேட்டாஸை அதில் உருவிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஆர்டிக் ஸ்பெஷலைஸ்ட் இந்த கீழே இருக்கக்கூடிய SHV VA வேரியன்ட் இது வந்து ஆர்டிக்காகவே உருவாக்கப்பட்டது. -60 டிகிரி செல்சியஸ்லையும் இந்த ஹெலிகாப்டர்னால வேலை செய்ய முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதோட எக்ஸ்டெண்டட் ஃபியூல் டேங்க்ஸாக இருக்கட்டும், கிரியோஜெனிக் ஹீட்டிங், இன்சுலேட்டட் ஃபியூசலேஜ்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து வெளியில் எவ்வளோ குளிர் இருந்தாலும் உள்ள அதை உணர முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு விமானமாக ரஷ்யாவோட படைகளில் ஆர்டிக் வேரியன்ட் இதை தான் இந்த VA வேரியன்ட்னு சொல்லுவாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ எடுத்திருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் இந்தியாவோட MI17 சீரியஸ் ஹெலிகாப்டர்ஸுக்கு எதிராக பாகிஸ்தானால் பயன்படுத்த முடியும். முதல்ல பொறுத்த வரைக்கும் காஷ்மீரில் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ்னால இந்தியாவோட ருத்ரா ஹெலிகாப்டர்ஸ்க்கு எதிராக IAF வந்து இப்போ ருத்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஹெலிகாப்டர் ஆர்ம்டு வெர்ஷன் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எதிரான தாக்குதல்களை இவங்களால் தொட முடியும். ஏன்னா இந்த MI17க்கு ஒத்த ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேடும் அதோட ஒத்த ஒரு உருவமைப்பும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதை விட அப்கிரேட் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இது. ஸோ இதுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈடுபடுறதுக்கான முயற்சிகள் நடக்கும். இரண்டாவது இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்திருக்கிறதுனால சியாச்சின் கிளாஷியரில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹைபிரிட் வார்ஃபேர்ன்றது அதிக பனி படர்ந்த இடங்களில், அதிகமான வெயில் நிறைந்த இடங்களில் இந்த இந்தியாவோட விமானங்களுக்கு எதிராக, இந்தியாவோட ஹெலிகாப்டருக்கு எதிராக ரெகனைசன்ஸ் மிஷன்லையும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சம்மந்தப்பட்ட இந்த அசிமெட்ரிக் வார்ஃபேர்லையும் இந்த பாகிஸ்தானால ஈடுபட முடியும். நல்ல வேலை இது அவங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் அதை அவங்க எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அதை எந்த அளவுக்கு இந்தியாவோட இந்த சாஃப்ட்வேர்ஸாக பெனட்ரேட் பண்ணியிருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் ரஷ்யாக்குள்ளே நடந்திருக்குன்றது ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பெருசு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட இன்டெல் ஃபெயிலியர் கிடையாது, ஏன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் கரெக்டாக இருந்தனால தான் ப்ராப்பரான டைமில் தூக்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தாங்க, இல்லை இதை சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிருந்ததுன்னா இந்நேரத்துக்கு அந்த சீக்ரெட்ஸ் வந்து ஷேர் ஆயிருந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் பிளாட் பண்ணப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த மே மாதம்ன்றது ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்ச ஒரு டைம். இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவத்தை பாகிஸ்தான் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா S400ஓட சக்ஸஸ் அவங்க கண்ணை இப்போ உறுத்த ஆரம்பிச்சிருக்கு. சரி பரவாயில்ல, உறுத்துட்டோம். S400 எந்த அளவுக்கு கேப்பபிளாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இல்லை அது எந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் 2 பில்லியன் லாஸ் சொல்கிறாங்க. S400 இன்ஃப்ளிக்டட் லாஸ் மட்டுமே பாகிஸ்தானுக்குள்ளே 2 பில்லியன் இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அடி வாங்கணுமா இந்த மாதிரி பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப நார்மலானது தான். அண்ட் அது மட்டும் இல்லை, ரஷ்யாவில் வந்து முதல் முறையாக பாகிஸ்தானால் பண்ணப்பட்ட ஒரு சம்பவமாக இது பார்க்கப்படுது, நேரடியாக ரஷ்ய மண்ணில். இதுக்கு முன்னாடி 2024 ஒரு சம்பவம் நடந்தது. ரஷ்யாவோட பன்சிர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது சம்மந்தப்பட்ட சில கிரிட்டிக்கல் டீட்டெயில்ஸை இங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களோட ஏஜென்ட்ஸ் மூலிமா வாங்கி ரஷ்யாவோட எல்லையிலேருந்து மற்ற நாடுகளுக்கு கடத்துற மாதிரி அதை எல்லைக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக நடக்கும். ஆனால் பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரஷ்யாவில் பண்ணியிருக்காங்கிறது கேட்குறப்ப எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பாகிஸ்தானை நம்பி போன அந்த ஏஜென்ட்டோட நிலைமையை நினச்சாதான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை பாகிஸ்தான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி சில நிறைய விஷயங்களை இந்தியாவும் பண்ண வேண்டியது. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவோட உளவுத்துறை இன்னும் நிறைய செய்ய வேண்டிய விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஏன்னா அதை பற்றின மீடியா கவரேஜ் தான் பெருசாக இந்த இடத்துல கிடைக்காது, உண்மையான ஆப்ரேஷன்ஸ் நடந்தாலும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பங்காளி இங்கேருந்து ரஷ்யா வரைக்கும் போயிட்டு நமக்கு எதிராக வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பண்ண வேண்டிய ஒரு சம்பவம், ஒரே ஒரு சம்பவம் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மாதிரி வருது உங்கள் எல்லாருக்கே.